புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 அது கூட அரிஞ்சு வச்ச வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்தால் 1 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கின உடனே கோல்டு ப்ரௌனிஷாக வர டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காவை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு வறுத்திக்கலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போதும், காய் முழுகலாம் வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு டைமு அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். இப்போ நல்லா காய் வெந்து தண்ணிலாம் வற்றிடுச்சு. தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொரியண்டர் லீஃபு போட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா தண்ணி வற்றி காயெலாம் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இறக்கிட வேண்டியதாங்க. அந்த புடலங்காய் பொரியலில் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்க தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க பொரியல். அதனால் வந்துட்டு இப்போ நான் எக்கு போட்டு செஞ்சு காட்டுறேன். தேவையான அளவு கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸுக்கு தேவைங்கிற மாதிரி பொரியல் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது ஓரமாக அந்த வானலில் கொஞ்சம் நகர்த்தி விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. 1 முட்டை இல்லை 2 முட்டை உங்களுக்கு தேவையான அளவு உடச்சி ஊற்றிக்கின்னு இந்த முட்டையில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுடுங்க. பெப்பர் போட்டு இப்போ வந்து பொரியலோடு வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். எக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வடித்து ஆற வச்சுருக்கேன் சாதம், இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்ட உடனே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ.